நல்ல சில்லுன்னு இருக்கிற வெதருக்கு சூடாக போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. சூப்பர் டேஸ்டியான டீ கடை வெங்காய போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பவுலில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 7, 8 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒன்றா கலந்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்த பிறகு இதில் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நீங்கள் அதை வந்து பிசையணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதை வந்து ரஃப்பாக வந்து ஒரு உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம வந்து சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான வெங்காய போண்டா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.